அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. 2024 நடந்த எக்ஸாம்ஸ்க்கு ஃபேஸ் 3 கவுன்சிலிங் உண்டான லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, ஸோ அது எல்லாமே விட்டுருக்காங்க. அது யார் யாருக்கு எந்தெந்த தேதிகள்ல நடைபெறும் அப்படின்ற லிஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விதமான அப்டேட்டா இருந்தாலும் தயவுசெய்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட லேட் ஆனாலும் டெலகிராம்ல உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ அதனால டெலகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யார் யாருக்கு எப்போ நடைபெறும் அப்படின்றத பார்த்துருவோம். இங்க பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் நம்பர் 9/2024 வந்தது. சரிங்களா? ஃபேஸ் 3 பிசிக்கல் சர்டிபிகேட் verification and counseling. The following registered number of candidates are provisionally admitted for physical certificate verification and counseling based on the results of written examination அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The physical certificate verification and counseling will be held on 5/6/2025. அதாவது ஜூன் 5ஆம் தேதி என்ன பண்றாங்களா, கவுன்சிலிங் நடத்த போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட் கோட் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். சோ உங்க நம்பர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், அசிஸ்டன்ட் ஹைட்ராலஜிஸ்ட் போஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா 1750, 1677, 1863, 3530. ஸோ இதுக்கு எல்லாமே என்னது ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கண்டிப்பா விட்டுருக்காங்க. ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா அட்மிட் ஆகுறவங்க யாரு, ஸோ இவங்க எல்லாம் இதாகிறாங்க. மற்றவங்க எல்லாருமே கீழே இருக்க கொடுத்த நம்ம என்னது registered candidates are directly admitted to the physical certificate verification and counseling for the above list. So இவங்க என்ன பண்ணிருந்தா following list of registered number candidates are provisionally admitted. சரி, provisionally directly. So இது வந்து நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். அதாவது இவங்க வந்து கன்ஃபார்மா வந்து அட்மிட் பண்ண போறாங்க. ப்ரொவிஷனலி அப்படின்றவங்க அவங்கள வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, written exam conducted by the commission and marks and the rank position published by the commission 20/2/2000. அதாவது உங்களுக்கு ரேங்க் பொசிஷன்லாம் இது பண்ணாங்க தெரியுமா, அதை பேஸ் பண்ணி ப்ரொவிஷனலா உங்களை வந்து என்னது ப்ரொவிஷனல்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அனுப்புவாங்க. இவங்க நம்பரை ஃபுல்லா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா அனுப்ப போறாங்க. சரிங்களா? டைரக்டா அனுப்ப போறாங்க அப்படின்றதுதான். ஸோ இதுதான் வித்தியாசம். இல்ல வேற இது இருக்குனாலும் நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். சரியா? ஓகே. ரெண்டாவது அடுத்து அக்ரிகல்ச்சர் ஆபீசர் எக்ஸ்டென்ஷன். நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு எப்ப சார் நடத்துவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஆபீசர் 1678 கோடு. ஸோ அவங்களுக்கு உண்டான நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் கோடையும் பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ 2 பேரு. ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஆர்கிடெக்ட், அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஜியாலஜிஸ்ட், டெபுட்டி மேனேஜர் டைரிங், டெபுட்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ், அசிஸ்டன்ட் கியூரேட்டர், அசிஸ்டன்ட் கியூரேட்டர் நேஷனல் ஆர்ட் கேலரி. ஸோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ் மேனேஜர், ஜூனியர் அசிஸ்டன்ட், கியூரேட்டர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் என்னது ஃபேஸ் 3 கவுன்சிலிங் வந்து என்ன பண்ண போறாங்க, கூப்பிட்டுருக்காங்க 5ஆம் தேதி. ஸோ அதுக்குண்டான நடைமுறைகள் ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. இது நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம், கவுன்சிலிங்ல என்னென்ன நடைமுறைகள் அப்படின்றது. அதாவது இன்டிமேஷன் ரிகார்டிங் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் இது கண்டிப்பா வந்து கமிஷன் வெப்சைட்லயும் SMS மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் கண்டிப்பா அனுப்புவோம். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும். நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் அப்படின்றதே சொல்லிட்டாங்க. அதாவது போஸ்ட் மூலியமெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. The candidates can download their memorandum of admission physical certificate verification கமிஷன் வெப்சைட்ல நீங்க வந்து மெமரண்டத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த டேட் சொல்றாங்களோ அந்த டேட் அண்ட் டைம்ல நீங்க கண்டிப்பா கவுன்சிலிங் போயிருக்கணும். கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அட்டன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு சான்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் செலக்ஷனுக்கு போக முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது போக உங்களோட சர்டிபிகேட் எல்லாமே என்னது பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் அலோவ் பண்ணுவாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் அனுப்புவாங்க. அதே மாதிரி இன்னொரு மேஜர் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல வந்திருக்க எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும்ன்றது கண்டிப்பா வந்து அஷூரன்ஸ் தர மாட்டாங்க. சரியா? சோ அதனால பாத்துக்கிட்டு போங்க.
கவுன்சிலிங் மட்டும்தான் உங்களை கூப்பிட்டுதான் தவிர போஸ்டிங் கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க வந்து போஸ்டிங்கோ டிபார்ட்மெண்டோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி மாற்றித்தர இயலாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா? உங்களோட வேகன்சி டீடைல்ஸ் எல்லாமே வந்து கமிஷன் வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச அந்த இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 27-28 நடந்ததுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இதுதான் டீடைல். வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, டெலிகிராம் சேனல்ல தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்க, கீழே லிங்க் இருக்கு. சரியா? ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.